மேடைக்கு வரப்போறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஓவர் டிகேட்க்கு மேலே அவ்வளோ சூப்பரான பாடல்களை தொடர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளோட ராக் ஸ்டார் டார்லிங் அனிருத் ப்ரோ அவர்களை நல்ல ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். ஃபர்ஸ்ட் இந்த காதலிக்க நேரமில்லை வந்து 3 இம்பார்ட்டன்ட் பீப்புள் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி ப்ரோ, என்னோட டியர் ஃப்ரெண்ட் ஃபார் அ லாங் டைம். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஞாபகம் இருக்குது, அந்த டண்டனக்கா பாட்டு அவருக்கு பாடி அவருக்கு அது ஆடும் போது அது செமையாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து அவருக்காக பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் மை பிரதர். அப்புறம் நித்யா மேனன் வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ்னு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டாக நான் அவங்களுக்கு மியூசிக் பண்ணும்போது அந்த திருச்சிற்றம்பலம் அது ஒர்க் பண்ணும்போது எப்பா எப்படி நடிக்கிறாங்களே அப்படின்றது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பயங்கரமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ காதலிக்க நேரமில்லை ஒரு சூப்பரான ஒரு ராம்காமாக இருக்கும்னு நம்பலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு சியர் லீடராக நான் வந்து வந்திருக்கேன். நம்பர் 1 வந்து கிருத்திகா மேம் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட ஆல்பம் ரிலீஸ் ஆனது 3க்கு அப்புறமே எனக்கு வணக்கம் சென்னை வந்து கூப்பிட்டு பரவாயில்ல இவன் நல்லா பண்ணுறான், இவனை நம்ம மியூசிக் போடலான்னு சொல்லி அந்த வணக்கம் சென்னை எனக்கு வந்து கொடுத்தாங்க. அது என்னோடய 3வது படம். ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகி அது நல்லா ஒர்க் அவுட் ஆனதால் தான் எனக்கு வந்து 4வது படமாக நான் வந்து முருகதாஸ் சார் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, வணக்கம் சென்னை பாட்டெல்லாம் கேட்டால் சூப்பராக இருக்குது, நீங்கள் கத்திக்கு நீங்கள் தான் மியூசிக் போடணும் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது 3வது படத்தில் என்னை நம்பி எனக்கு அந்த படத்தை கொடுத்தாங்க. அந்த மூவினால தான் எனக்கு வந்து 4வது படமாக ஒரு பெரிய படமே அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ கிருத்திகா மேம். 2வது பர்சன் நான் சியர் லீடர், அது சொல்லவே வேணாம். சார் த ஒன் அண்ட் ஒன்லி ஏஆர் சார். நான் மட்டும் இல்லை, என்னோட ஜென்ரேஷன் இல்லை அடுத்த ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மியூசிஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏஆர் சார் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து வந்திருக்கோம். இது வந்து யாருமே அதை மறுக்கவே முடியாது. தேங்க்யூ சார், ஐ லவ் யூ அ லாட், யூ நோ தட். எனக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலான்னு யோசித்தேன். எனக்கு ஃபங்க்ஷன் ஆன் த வேல வரும்போது நான் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஆஸ்கர் அவார்ட் வாங்கிட்டு வரும்போது அந்த ஏர்போர்ட் வெளில வெயிட் பண்ணுவோம்ல, அவர் வெளில வரும்போது அந்த அவார்டு வரும்போது கத்தணும் அப்படின்னு, அந்த கும்பலில் நானும் ஒருத்தன். அங்கே அவரை கரெக்டாக பார்க்க முடியல கூட்டத்தில். அதனால் அங்கேருந்து சாமியார் மடம் கோடம்பாக்கத்தில் அவர் வீட்டுக்கு வெளில போய் விடிய அங்கே வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக அவர் வெளில வந்து அது 2மே காமிச்சார். அப்போ ஏய் அப்படின்னு கத்துனவன் தான் அந்த அனிருத். அதே அனிருத் தான் இந்த அனிருத். ஸோ அதே ஃபேன் பாய் மூமெண்ட் தான் இன்றைக்கி வரைக்கும். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ சும்மா இந்த ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் எல்லாமே சும்மா எதாவது சொல்லுவாங்க, அடுத்த இவர் தான், அடுத்த அவர் தான். அதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னது தான், தலைவன் தான், தொண்டன் தான். லவ் யூ சார். காதலிக்க நேரமில்லை கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ராம்காமாக வரும்னு நான் வந்து நம்புகிறேன். ஆல் மை ஃபேவரட்ஸ் ஆர் இன் திஸ் ஃபிலிம். ப்ளீஸ் கோ வாட்ச் அண்ட் என்ஜாய் வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ். ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. அனிபுரா, ஒரு 2 கொஸ்டின். இப்போ நிறைய பாடல்கள் கேட்குறோம், ரசிக்கிறோம். சாரோட பேர் ஒரு ஆல்பமில் வருது, கீழே இப்படி ஓக்கல்ஸ்ன்னு போட்டு அனிபுராவோட பேர் வருது. சூப்பரான ஒரு பாட்டு மெர்சலைட்டை நீங்கள் பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? ஒரு ரசிகராக நம்ம கேட்டிருப்போம், ஒரு சின்ன வயசுலேருந்து ரசிச்சிருப்போம். ஒரு சிங்கராக சாருக்கு பாடின அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? பயங்கர ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தது. ஆனால் சார் வந்து எப்படின்னா, நான் நிறையா ஒரு மாதிரி கேவலமாக பாடினேன். ஆனால் திஸ் இஸ் ஓகே அனி அப்படின்ட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி இதுக்கு இவ்வளோ தான் வரும், அந்த மாதிரி இது மாதிரி நல்லா இல்லையே, திஸ் இஸ் ஃபைன் அனி அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக உட்காந்து ரெடி பண்ணார். அதான் அந்த மெர்சலைட். கண்டிப்பாக நீங்கள் ஹம்பிளாக சொல்கிறீங்கன்றது தெரியும், பட் எவ்வளோ இல்லை மேட்ரு அதாங்க. இப்போல்லாம் உண்மையை சொன்னால் ஹம்பிள்ன்றாங்க, உண்மையாகவே அதுதான்.